ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி முட்டை இடியாப்பத்தை வச்சு ஒரு குயிக்கான டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன். எப்படி செய்யப்படுறதை பாருங்கள். தேவையான பொருட்கள்: அரை வெங்காயம், அரை தக்காளி, எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை, 2 முட்டை, பிச்சி போட்ட இடியாப்பம். இதை வச்சு தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்ட பிறகு அது கூட கருவேப்பிலை போடுங்க. நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதிலே தக்காளியும் போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு அதில் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும்ன்ட்டு நீங்களே பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கு 1/4 ஸ்பூன் தான் தேவைப்படுது, அதனால் 1/4 ஸ்பூன் போட்டு. உங்களுக்கு மிளகுத்தூள் பிடிக்குன்னா மிளகுத்தூளும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடி பிடிக்க வேணாம். அடி பிடிச்சதுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கம்மியாகவே ஏன்னா இடியாப்பத்தில் ஏற்கனவே சால்ட் இருக்கும், அதுக்காக தான். இதில் சால்ட் கம்மியாக போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அதிலே பிச்சு போட்ட இடியாப்பத்தை போடுங்க. அதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் சாறு விட்டுக்கோங்க. எத்தனை ட்ராப் விட்டுன்னு பாருங்கள். ஒரு 5-6 ட்ராப் விட்டால் போதும். பாருங்கள். விட்டுட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, சர்வ் பண்ணுறேன். நான் டேஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. வாசனை செம்மையாக இருக்குது. நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.